நீங்க என்னைக்காவது காலத்துல பின்னோக்கி ஒரு டைம் டிராவல்ல பயணிக்க விரும்பியிருக்கீங்களா? நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு நாம வாழுற உலகத்த எப்படி நம்மளுக்காக உருவாக்கினாங்க, வடிவமைச்சாங்கங்கிறத நீங்க என்னைக்காவது பார்க்கணும்னு விரும்பியிருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு மறக்கப்பட்ட உலகத்துக்குள்ளார அடியெடுத்து வைக்க போறோம். ஒருவேளை இது முதல் முதல் ஆதி மனிதனுடைய ஒரு தொழிற்சாலை பிறந்த இடமா கூட இருந்திருக்கலாம். வரலாற்றுக்கு முந்தைய மக்கள் ஒரு காலத்துல பெரும் அளவுல உற்பத்தி செய்த கருவிகளை கொண்டிருக்கிற இந்த இடம். நாம திருவண்ணாமலைக்கு பக்கத்துல நாராயணபுரம்னு ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு சின்ன டைம் டிராவல்ல ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம போறோம். காணொளிய தொடர்ந்து முழுசா பாருங்க. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு கருவிகளுமே இல்லாம வெறும் கற்களை மட்டுமே பயன்படுத்தி கருவிகளை உருவாக்குறதுல நீங்க பாட புத்தகங்களை படிச்சிருப்பீங்க. இப்படி நமக்கு கிடைச்ச முக்கியமான ஆதாரங்களை அடிப்படையா கொண்டு அந்த காலத்துக்கே நாம இப்போ கொஞ்சம் திருப்பி பார்க்க போறோம். நீங்க உங்கள ஒரு அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சுக்கலாம். ஏன் தெரியுமா? இந்த இடத்த முதலா பார்க்குற ஒரு சிலர்ல நீங்களும் ஒருவரா இருக்கலாம். ஏன்னா இந்த இடம் பொதுவா கல்வியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை தவிர பொதுமக்கள் ரொம்ப அதிகமா போய் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நாம வரப்போறோம். இது நாராயணபுரம்ங்கிற ஒரு அழகிய இடம். திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு. இங்க குரூப்ஸ் போன்ற தொல்பொருள் எச்சங்களை பார்க்க முடியுது. இந்த பள்ளங்கள் பொதுவா வேட்டையாடுதல் மற்றும் பிற பயன்பாட்டுக்கான கருவிகளை உருவாக்குறதுக்காக கற்களை மேற்பரப்புல இருந்து பிரிப்பதற்காகவும் பயன்பட்டதா இருக்கும்னு கருதப்படுது. இந்த பள்ளங்கள்லாம் வெறும் இயற்கையால உருவானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னோர்கள் கற்களை பெருக்கி வெட்டுவதற்காக பயன்படுத்திய இடங்களா இருக்கும். இந்த இடத்துல கற்களை பிரிச்சு கருவிகளை உருவாக்கியதில் இருக்கும் தடங்களை நாம தெளிவா பார்க்க முடியுது. இந்த தளத்துல சுமார் 156 குரூப்ஸ் இருக்கு. இதனால இது ஒரு கருவி தயாரிப்பு தொழிற்சாலையா இருந்திருக்கலாம்னு நம்பப்படுது. இங்க கிடைக்கும் குறுக்கு வழி தடங்கள் முன்னோர்கள் எப்படி கற்களை துல்லியமா வெட்டி தேவையான வடிவங்களை உருவாக்கி இருப்பாங்கங்கறத சுட்டி காட்டுது. இது போல பல இடங்கள் தமிழ்நாட்டுல பார்க்க முடியும். science.wire.in அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல்ல சமீபத்துல மேற்கொள்ளப்பட்ட ஒரு கண்டுபிடிப்புல நவீன மனிதர்கள் 1,80,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில இருந்து வெளியேறியிருப்பாங்கங்கிற ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. ஆனா அத்திரம்பாக்கத்துல தோண்டப்பட்டிருக்கிற இந்த கல்கருவிகள் 3,85,000 ஆண்டுகள் பழமையானவைன்னு கண்டறியப்பட்டிருக்கு. அதனால இது மனிதர்கள் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய காலத்தை மறு ஆய்வு செய்யறதுக்கு உதவுது. கல்கருவிகள் மனிதர்களுடைய அறிவாற்றல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வெளிப்படுத்துது. கல்யுகத்துல மனிதர்கள் கற்களை துல்லியமாக வடிவமைச்சு வேட்டையாடுதல் மற்றும் பிற தேவைகளுக்காக பயன்படுத்தி வந்திருக்காங்க. நாராயணபுரம் போன்ற இடங்கள்ல மனிதர்களுடைய தொன்மையான வரலாற்றை வெளிப்படுத்துது. இது ஆதி மனிதர்களோட மற்றும் நம்மளோட முன்னோர்களோட அறிவு மற்றும் திறமையை புரிந்து கொள்றதுக்கு உதவுது. இந்த பயணத்துல என்னோட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடய பகிர்ந்துக்கோங்க. அடுத்த காணொளியில உங்களை பார்க்குற வரை திஸ் இஸ் LRK சைனிங் அவுட். பை.